நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. நம்முடைய சென்னவர் தலைவர் உட்பட எத்தனையோ கூட்டங்களை நான் நடத்தியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத போது இன்றைக்கு ஒரு துண்டு பிரசுரத்தை போட்டு பகுதி கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், வட்டக்கழக செயலாளரத்தில் கொடுத்து என்னுடைய முருகன் அன்பு என்னுடைய உதவியாளர் முருகன் மூலமாக கொடுத்து இந்த கூட்டத்திற்கு எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஒரு நியூஸ் போட்டு, முரசொலியில் ஒரு நியூஸ் போட்டு, உடம்பு அழுங்காமல் குழுங்காமல் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லாமல் யாரையும் கட்டாயப்படுத்தி அழைக்காம, ஆளுங்கட்சி இல்லாத நேரத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற காலத்தில், அதுவும் நம்முடைய சின்னவர்கள் எதிர்கட்சியாக தலைவராக இருக்கிற இந்த நேரத்தில் காரம்பாக்கத்தில் பகுதி கழகத்தின் சார்பிலே நம்முடைய சென்னை தெற்கில் ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அது இந்த கூட்டமாகத்தான் இருக்கும் என்று நான் மனதார உளமாக நான் நம்புகிறேன். எதற்காக இதை சொல்றேன்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் திமுக காரன் சொன்னால் ஆட்சியில் இருக்கிற போது கூட, ஆட்சியில் இருக்கும் போது இந்த ஆட்டெல்லாம் நம்முடைய கட்சியில் இருக்கார். நம்முடைய தலைவர் சொல்ல மாட்டார், கண்ணாசைவிலே இன்னைக்கு காமிச்சிருவார், யாரும் ஆடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. 5 ஆண்டு காலம் ஆடாமல் அசையாமல் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழகத்தில் தந்ததின் காரணமாகத்தான் அதிசயமோ தமிழக வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி 13 ஆண்டு காலம் எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு நாம் யாருக்காக இன்றைக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிறோமோ, நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு 13 ஆண்டு காலம் இன்றைக்கு எதிர்கட்சிகளை சிறப்பான ஒரு நிர்வாகத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைத்து விடாமல் இன்றைக்கு காத்த தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் இன்றைக்கு மறந்துவிட முடியாது. எதிர்கட்சிகளை திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞருடைய மறைவுக்கு பின்னால் கழக தலைவராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த இயக்கத்தை கட்டியமைத்த விதம், தொடர்ந்து எத்தனை தேர்தல் வந்தாலும் அத்தனை தேர்தல்களும் வெற்றி 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 என்று, அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், மாமன்ற தேர்தலாக இருந்தாலும், சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்கள் எதுவாக இருந்தாலும், இடையிடையே நடக்கிற இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் அத்தனை தேர்தல்களும் வெற்றி ஈட்டி தந்த தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாம் யாரும் மறுத்துவிட முடியாது. இல்லாத போது சுருண்டு பறித்து விட்டு திமுக கழகத்துடைய கரை வெட்டிகளை மடித்து வீட்டிலே வைத்து விட்டு ஆங்காங்கே தொழிலுக்கு ஏற்றபடி, ஆங்காங்கே முகத்துக்கு ஏற்றபடி ஏதோ வேஷத்துக்கு வேடம் விட்டு இன்றைக்கு அலைகிற கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகம், அவருடைய தொண்டர்கள் என்பதை நாம் தொடர் சொல்லுகிறேன் என்று சொன்னால், திமுக கழகம் ஆட்சியில் இல்லாத போதுதான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும். எதற்காக ஆட்சியை பிடிக்க வேண்டும்? தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யலைன்னா இப்ப யாரு கேட்கிறா? நடந்து முடிந்த தேர்தலில் நம்முடைய அன்பு தலைவர் ஐயா தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு குளத்தூர் தொகுதியில இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை இழக்க செய்தார்களே அந்த தொகுதி மக்கள் என்ன செய்யல? பேசுகிற போது அண்ணன் மனோகரன் சொன்னார், ராஜன் சொன்னார், இன்றைக்கு இந்த தொகுதியில வந்து 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கணபதி அவர்கள் என்ன செய்யலன்னு சொல்லி என்று பெருமையா பேசினாங்க. கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும், பகுதி பிரதிநிதியாக இருந்தாலும், அது இளைஞர் பொறுப்பு, இளைஞரணி பொறுப்பில் இருந்த காலமாக இருந்தாலும், இன்றைக்கு நான் பகுதி கழக செயலாளராக பணியாற்றுகிறேனே, இந்த பொறுப்பாக இருந்தாலும், இயக்க பணியாக இருந்தாலும், மக்கள் பணியாக இருந்தாலும், தலைவர் சொல்லிவிட்டார் என்ற கருத்துக்காக இமைப்பொழுதும் தூங்காமல் இரவு பகல் பாராமல் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் 5 ஆண்டு காலம் நான் செய்த பணியுடைய சிறப்பை இன்றைய மேடையில் என்னுடைய அன்பிற்கினே சகோதரர்கள் எடுத்து சொன்னார். தலைவரை தோற்கடிச்சாங்க, என்ன காரணம்? உறுப்பினர் அவருடைய சகோதரர் இறந்துட்டார் சொல்லி பார்க்கிற போது அங்கெல்லாம் 2 மணி நேரம் இருக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. போகிற போதெல்லாம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கும்போது தொகுதியை இழைத்து வைத்திருக்கிறார். மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனை தேவைகளை செஞ்சிருக்கிறார். அந்த செய்தி, அந்த தேவைகளை தான் நம்முடைய தொகுதியிலே கூட எல்லா நிலைகளும் செய்திருக்கிறோம். பாலமாக இருந்தாலும் 2 பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். பாதாள சாக்கடை திட்டத்தை முடிச்சு கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அது போன்ற பணிகள், சாலை பணிகள், இன்னைக்கு என்னென்ன பூங்காக்கள், எத்தனை பூங்காக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தனியார் ஆக்கிரமிப்பு வச்சிருந்த இடத்தெல்லாம் மீட்டு இன்னைக்கு பூங்கா அமைச்சு கொடுத்திருக்கிறோம். என்ன செய்தார்? என்ன நினைத்தார்கள்? நம்மை பற்றி அவதூறுகளை வீசினார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில இதுவரையில் எத்தனையோ நம்மளுக்கு இடையூறு தந்திருக்கிறார்கள். ஆட்சியில் இருந்தவர்கள் நம்மை அழிப்பதற்கு எத்தனையோ திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே நம்முடைய தலைவர்கள் அசைந்து கொடுக்காமல் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள். அந்த வரிசையில தான் இன்றைக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.